ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2189வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய சரம பிரபந்தமான திருநெடுந்தாண்டகத்தின் நிறைவு பாசுரமான 30வது பாசுரம். பலச்சுருதி, பலன் சொல்லும் பாசுரம், திருநாமப்பாட்டு என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய பாசுரம் 30வது பாசுரம். பிரபந்தத்தின் நிறைவு பாட்டில் தான் எம்பெருமானை பெற்றதை சொல்லிக்கொண்டு இந்த பிரபந்தத்தை பயின்றவர்கள் சம்சார மண்டலத்தில் தங்களுக்கு விளையும் எல்லா துன்பங்களையும் தாங்களே கழித்து கொள்ள வல்லவர்கள் என்று பலன் சொல்லி தலை கட்டுகிறார் இந்த பிரபந்தத்தை திருமங்கையாழ்வார். மின்னு மா மழை தவழும் மேகவண்ணா விண்ணவர்தம் பெருமானே அருளாய் என்று. மின்னுமா மழை தவழும் மேகவண்ணா விண்ணவர்தம் பெருமானே அருள்வாய் என்று அன்னமாய் முனிவரோடு அமரர் ஏத்த அருமறையை வெளிப்படுத்த அம்மான் தன்னை. அன்னமாய் முனிவரோடு அமரர் ஏத்த அருமறையை வெளிப்படுத்த அம்மான் தன்னை. மண்ணு மா மணி மாட மங்கை வேந்தன் மானவேல் பரகாலன் கலியன் சொன்ன. மண்ணு மா மணி மாட மங்கை வேந்தன் மானவேல் பரகாலன் கலியன் சொன்ன. பன்னிய நூல் தமிழ் மாலை வல்லார் தொல்லை பழவினையை முதல் அறிய வல்லார் தாமே என்கிறார். மின்னு மாமலை தவழும் மேகவண்ணா விண்ணவர்தம் பெருமானே அருளாய் என்று அன்னமாய் முனிவரோடு அமரர் ஏத்த அருமறையை வெளிப்படுத்த அம்மான் தன்னை. மண்ணு மா மணி மாட மங்கை மண்ணு மா மணி மாடமங்கை வேந்தன் மானவேல் பரகாலன் கலியன் சொன்ன. பன்னிய நூல் தமிழ் மாலை வல்லார் தொல்லை பழவினையை முதல் அறிய வல்லார் தாமே என்ற இந்த பாசுரத்தை தான் நாம் இன்று இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். பதவுரை பார்க்கலாம். முனிவரோடு அமரர் ஏத்த, முனிவர்களும் தேவர்களும் துதிக்கும்படியாக அன்னமாய் அருமறையை வெளிப்படுத்த அம்மான் தன்னை. அன்னப்பறையை வடிவாக அவதரித்து அருமையான வேதங்களை வெளியிட்ட சர்வேஸ்வரன் விஷயமாக. மண்ணு மா மணி மாட மங்கைவேந்தன் மானவேல் பரகாலன் கலியன் சொன்ன. நிலையான சிறந்த மணிமாடங்களையுடைய திருமங்கை நாட்டுக்கு தலைவரும் பெருமை பொருந்திய வேல்படையை உடையவரும் பிற மதத்தவர்களுக்கு எமன் போன்றவருமான திருமங்கையாழ்வார் பாடிய மின்னு மா மழை தவழும் மேகவண்ணா, மின்னலுடன் கூடி மிகவும் குளிர்ந்து தவழ்ந்து வருகின்ற மேகம் போன்ற வடிவை உடையவனே, விண்ணவர்தம் பெருமானே, நித்தியசூரிகளின் தலைவனே, அருளாய் என்று சொன்ன, அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து அருளி செய்த பன்னிய நூல் தமிழ் மாலை வல்லார், மிகவும் விரிவான தமிழ் சாஸ்திரமாயிருக்கும் இந்த சொல் மாலையை ஓத வல்லவர்கள் தொல்லை பழவினையை முதல் அறிய வல்லார். பழமையான அனாதியான முன்னை வினைகளை பாவங்களை வாசனையோடு போக்கிக் கொள்ள வல்லவராவார்கள் என்று பலனுரைக்கிறார் இந்த பாசுரத்திலே திருமங்கையாழ்வார். முனிவர்களும் தேவர்களும் துதிக்க அன்னமாய் அவதரித்து அருமையான வேதங்களை வெளியிட்ட எம்பெருமான் விஷயமாக நிலையான சிறந்த மணிமாடங்களை உடைய திருமங்கை நாட்டுக்கு தலைவரும் பெருமை பொருந்திய வேல்படையை உடையவரும் பிற மதத்தவர்களுக்கு யமன் போன்றவர்களுமான திருமங்கையாழ்வார் மின்னலோடு கூடி குளிர்ந்து தவழ்ந்து வருகின்ற மேகம் போன்ற வடிவினை உடையவனே, நித்திய சூரிகளின் தலைவனே, அடியேனுக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி அருளி செய்த மிகவும் விரிவான தமிழ் நூலாகிய இந்த சொல் மாலையை ஓதவல்லவர்கள் பழமையான முன்னை வினைகளை வேரோடு போக்கிக் கொள்ள வல்லவர்கள் ஆவார்கள். அதாவது இந்த நிறைவு பாசுரம் பலன் சொல்லும் பாசுரத்திலே 3 அம்சங்கள் இருக்க வேண்டும் என்று நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம். ஒன்று, யாரை பற்றி அந்த பிரபந்தம் பாடப்படுகிறது, யார் தலைவன், அவருடைய சிறப்புகள் என்ன. 2வது, பாடுவது யார், அவருடைய சிறப்புகள் என்ன. 3வது, அந்த பதிகத்தையோ அந்த பிரபந்தத்தையோ கற்றவர்கள், அதை அனுசந்திப்பவர்கள்
அடையும் பலன் என்ன என்ற 3 கருத்துக்களையும் சொல்ல வேண்டும். அந்த மாதிரி 3 கருத்துக்களையும் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முனிவர்களும் தேவர்களும் துதிக்க அன்னமாய் அவதரித்து அருமையான வேதங்களை வெளியிட்ட எம்பெருமான் விஷயமாக முதல் விஷயம். அடுத்தது, நிலையான சிறந்த மணிமாடங்களை உடைய திருமங்கை நாட்டுக்கு தலைவரும் பெருமை தங்கிய வேல்படையை உடையவரும் பிற மதத்தவர்களுக்கு யமன் போன்றவருமான திருமங்கை ஆழ்வார் பாடியவர் யார்? அவர் சிறப்பென்ன தெரிந்துவிட்டது. மின்னலோடு கூடி குளிர்ந்து தவழ்ந்து வருகின்ற மேகம் போன்ற வடிவினை உடையவனே, நித்திய சூரிகளின் தலைவனே, அடியேனுக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி அருளி செய்த மிகவும் விரிவான தமிழ் நூலாகிய இச்சொல்மாலையை ஓத வல்லவர்கள் பழமையான முன்னை வினைகளை வேரோடு போக்கிக் கொள்ள வல்லவராவார் என்று பலன் சொல்லி தலை கட்டுகிறார் இந்த பிரபந்தத்தை திருமங்கை ஆழ்வார். இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அருளிய உரை விவரணம் பார்க்கலாம். மின்னு மா மழை தவழும் மேகவண்ணா, மின்னி முழங்கி வானவில்லோடு கூடியதாய் மிக அழகியதாய் மழை பொழியும் காளமேகம் போல் இருக்கும் வடிவினை உடையவனே, நீரில்லாமல் வாடியிருந்த பயிரிலே ஒரு காளமேகம் மழை பொழிந்தது போலே அடிநாயேன் நினைந்திட்டேனே என்னும் இவருடைய கூக்குரலை கேட்டு இவருடைய வாட்டமெல்லாம் நீங்கும்படியாக குளிர நோக்கி கொண்டு கார்மேகம் போல் கருத்த திருமேனியோடே வந்து இவருக்கு முகம் காட்டினபடியை சொல்கிறது. முந்தின பாட்டிலே மாலை அடிநாயேன் நினைந்திட்டேனே என்று கண்காணாமல் இருப்பவனை பற்றி கூறி, மாலை அடிநாயேன் நினைந்திட்டேனே என்று கண்காணாமல் இருப்பவனை பற்றி கூறி, இங்கு மேகவண்ணா என்று கண்ணுக்கு முன்னே நிற்பவனை விழிக்கையாலே எம்பெருமான் வந்து முகம் காட்டிவிட்டான் என்பது இதிலிருந்து விளங்குகிறது. 28ஆம் பாட்டில் ஆழ்வார் பிரணய கோபத்தோடு பேசிய போது அது பயனளிக்கவில்லை. சென்ற பாட்டில் ஆழ்வார் தம் தாழ்வை விண்ணப்பித்தவுடன் உடனே பலனளித்து விட்டது. நம்மாழ்வார் தம் திருவாய்மொழியிலே உயர் வர உயர் நலம் உடையவன் எவன் அவன் என்று ஜகத்காரணனான எம்பெருமானை சொல்லத் தொடங்கி கடைசி திருவாய்மொழியில் அவாவரச் சூழ் அரியை அயனை அரணை என்று ஜகத்காரணனாக அவனையே பேசி தம்முடைய கடைசி பிரபந்தமாகிய திருவாய்மொழியை நிறைவுபடுத்தினார். இவர் தம்முடைய கடைசி பிரபந்தமான திருமங்கையாழ்வார் தம்முடைய கடைசி பிரபந்தமான இந்த திருநெடுந்தாண்டகத்திலே முதல் பாட்டிலே மணி உருவில் பூதமைந்தாய் என்று தொடங்கி அப்ராகிருத திருமேனியை சொல்லி மேகவண்ணா என்று நிறைவு பாட்டிலும் அந்த திருமேனியையே சொல்லி நிறைவுபடுத்துகிறார். விண்ணவர்தம் பெருமானே, நித்தியசூரிகளுக்கு தலைவனே, இந்த திருமேனியாகிற உணவை எம்பெருமான் படியளக்க பெற்று அனுபவித்து உயிர் தரித்திருக்கும் நித்தியசூரிகளுக்கு தலைவனே என்கிறது. அயர்வு அரும் அமரர்கள் என்று எந்த குறையும் இல்லாத அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறவனே என்று விழித்ததற்கு கருத்து. கடலிலே மழை பொழிந்தது போலே அவர்களுக்கு உன்னை கொடுப்பது ஒரு சிறப்பல்ல. கடலிலே மழை பொழிந்தது போல அவர்களுக்கு கடலிலே மழை பொழிந்தால் என்ன கடலுக்கு பலன் ஒன்றுமில்லையே. அதுபோல அவர்களுக்கு உன்னை கொடுப்பது ஒரு சிறப்பல்ல. வாடிய பயிர் போலே உன்னை எதிர்பார்த்து நின்ற எனக்கும் என்னுடைய பிராகிருத சரீரத்தை கழித்து அவர்களைப் போலே உன்னை எப்போதும் காணச் செய்ய வேண்டும் என்கிறபடி அருளாய் பக்தியின் உச்ச நிலையான பரமபக்தி ஈராக ஆற்றாமை பிறந்த போதிலும் உபாசகர்களைப் போலே அந்த பக்தியை சாதனமாக கருதாமல் எம்பெருமானுடைய இரக்கமே அவனை பெறுவதற்கு சாதனம் என்று இருக்கிறார். அன்னமாய் முனிவரோடு அமரர் ஏத்த அருமறையை வெளிப்படுத்த அம்மான் தன்னை தமக்கு அவன் தானே வந்து தன்னை கொடுத்தபடிக்கு உதாரணம் சொல்கிறார். அதாவது பிரம்மாவுக்கு பிரமாணமாகிற வேதத்தை வெளியிட்டது போலே தமக்கு அந்த வேதத்தாலே அறியப்படும் தன்னை வெளியிட்டான் என்கிறார்.
முனிவரோடு அமரர் ஏத்த, ரிஷிகளோடு கூட பிரம்மன் முதலான தேவர்கள் வேதமாகிற கண்ணை இழந்து விட்டோமே என்று எம்பெருமானை அடைந்து துதிக்க, ரிஷிகளும் தங்களுடைய ஆத்மாவை உய்விக்க வேதமாகிற பிரமாணத்தை எதிர்பார்த்திருப்பார்கள். பிரம்மன் முதலான தேவர்களும் தங்களுடைய தொழிலான படைப்பு தொழில் முதலானவற்றை செய்வதற்கு வேதத்தை எதிர்பார்த்திருப்பார்கள். அன்னமாய் நேரே வந்து உபதேசித்தால் வேதம் இவனால் செய்யப்பட்டதோ என்னும் ஐயம் உண்டாகும். அதனால் அது அபௌருஷேயம், எந்த புருஷனாலும் செய்யப்படாதது என்னும் பெருமை குலைந்துவிடும். அப்படி ஆகாதபடி ஒரு அன்னப்பறவை உருவை எடுத்துக்கொண்டு உபதேசித்தான் என்பது கருத்து. அருமறை பெறுவதற்கரியதான வேதம். எனக்கு பிரமேயமான எம்பெருமான் பெறுவதற்கு அரியவனாயிருந்தான். அவர்களுக்கு அப்படி அல்லாமல் பிரமாணமான வேதம் பெறுவதற்கு அரியதாய், அவர்களுக்கு வேதம் பிரமாணமான வேதம் பெறுவதற்கு அரியதாயிருந்தது. வெளிப்படுத்த வேதத்திற்கு உற்பத்தியோ அழிவோ கிடையாது. சில இடங்களில் அதற்கு உற்பத்தி விநாசங்களை சொல்லியிருப்பது அதை எம்பெருமான் வெளியிடுவதையும் வெளிப்படுத்துவதையும் மறைந்து போவதையும் இட்டு. அம்மான் தன்னை சர்வேஸ்வரனை இவர்களுக்கு வேதத்தை வெளிப்படுத்தியதற்கு காரணம் அவன் இவர்களை உடையவனாகையாலே என்பது கருத்து. மண்ணு மா மணி மாடமங்கை வேந்தன், நிலையான சிறந்த மணி மாடங்களை உடைய திருமங்கை நாட்டுக்கு தலைவர். இவர் எம்பெருமானை பெற்று உயிர் தரித்தவுடன் ஊரும் நிலை பெற்றது. கல்பகாலம் வரை அழியாததாய் சிறந்த ரத்தினங்களாலே செய்யப்பட்ட மாடங்களை உடையதாயிற்று. மங்கை வேந்தன், அவனை பெறாத போது நாரை முதலான பறவைகளின் காலிலே விழுந்தவர் அவனை பெற்றவுடன் திருமங்கைக்கு தலைவரானார். மானவேல் பரகாலன் கலியன் சொன்ன வேலெடுக்கவும் வல்லவரானார். அந்த வேளாலே பகவத் பாகவத விரோதிகளை அழிக்கையாகிற கைங்கரியங்களும் செய்தார். இருவர் வேலெடுத்ததும் எம்பெருமானிடமுள்ள பரிவாலே அல்லவோ. பரகாலன் கையில் வாளாலும் பிரபந்தங்களால் வேத பொருளை விளக்குகையாலும் எதிரிகளை வென்று வைதீக வரம்பை நிலைநிறுத்தியவர் திருமங்கையாழ்வார். கலியன் மிடுக்குடையவர், வாழ் வீசுவதற்கும் நூலாலே வேத அர்த்தங்களை விளக்குவதற்கும் வேண்டிய பலத்தை உடையவர் என்பது கருத்து. பன்னிய நூல் தமிழ் மாலை வல்லார். பன்னுதல் பரவியிருத்தல், அதாவது எம்பெருமானுடைய ஸ்வரூபம், ரூபம், குணம், விபூதிகள், செல்வங்கள் ஆகிய அனைத்தையும் பரவியிருப்பதாய் அவற்றை தன்னுள் கொண்டிருக்கும் நூல் என்பது கருத்து. நூல் ஒரு பிரபந்தத்திற்குரிய எல்லா இலக்கணங்களும் உடையதாயிருக்கை. இலக்கியம் கண்டு இலக்கணம் கூறுதல் என்னும் கணக்கிலே பிற்காலத்தில் இலக்கண நூல் எழுதுவார்க்கும் இந்த நூலை கொண்டு இலக்கணம் சொல்ல வேண்டும்படியாக இருக்கை. தமிழ் வடமொழி வேதத்தைப் போலே சிலரே கற்கத்தக்கதாய் இராமல் அனைவரும் கற்கத்தக்கதாய் இருக்கை. தமிழ் மாலை எம்பெருமானுக்கு மாலை போலே தலையாலே தரிக்கத்தக்கதாய் இருக்கை. தொல்லை பழவினையை முதல் அறிய வல்லார் தாமே. அவித்யை எனப்படும் அஞ்ஞானம், கர்மம் எனப்படும் புண்ணிய பாவங்கள், இவற்றின் பழக்கத்தால் ஏற்படும் வாசனை, அவற்றில் ஈடுபாடாகிற ருசி, இவை அனைத்துக்கும் காரணமான உடல் சம்பந்தம் ஆகிய இவை அனாதிகாலமாக ஒன்றுக்கொன்று காரியமாகவும் காரணமாகவும் தொடர்ந்து ஜீவனுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அதாவது அவித்யை எனப்படும் அஞ்ஞானம், கர்மம் எனப்படும் புண்ணிய பாவங்கள், இவற்றின் பழக்கத்தால் ஏற்படும் வாசனை, அவற்றில் ஈடுபாடாகிற ருசி, இவை அனைத்துக்கும் காரணமான உடல் சம்பந்தம் ஆகிய இவை அனாதிகாலமாக ஒன்றுக்கொன்று காரியமாகவும் காரணமாகவும் தொடர்ந்து ஜீவனுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அவை தொல்லை பழவினை என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த தொல்லை பழவினைகளை தாங்களே அடியோடு போக்க வல்லவர்களாவார்கள் இந்த பிரபந்தத்தை கற்றவர்கள், படித்தவர்கள் என்கிறார். வினை என்னும் சொல் புண்ணியமாகவும் நற்செயல்கள், பாவமாகவும் தீச்செயல்களாகவும் இருக்கும் இரு வினைகளையும் அவற்றினால் விளையும் எம்பெருமானுடைய பிரீதி கோபங்களையும் காட்டும். முன்பிறவிகளில் செய்த இவை பூர்வாகம், முன்வினை எனப்படும். பின்னால் செய்யப்பட இருப்பவை உத்தராகம், பின்வினை எனப்படும். முன்வினையில் பலன் கொடுக்க தொடங்கியவை பிராரப்த கர்மம் எனப்படும்.
இங்கு வினையைச் சொன்னது ஞானானுதயம், அறிவு உண்டாகாமல் இருத்தல். ஞான அனுதயம். அந்யதா ஞானம், பொருளின் தன்மையை வேறுபட அறிதல். விபரீத ஞானம், பொருளையே வேறுபட அறிதல் என்னும் பிரிவுகளை உடைய அவித்யை எனப்படும் அஞ்ஞானத்திற்கும் ஸ்தூல சரீரமாகவும் சூட்சும சரீரமாகவும் இருக்கும் அசித் சம்பந்தத்திற்கும் இவைகளின் பழக்கமாகிற வாசனைக்கும் இவைகளில் ஈடுபாடாகிற ருசிக்கும் உபலட்சணமாகும். முன்வினையில் பலன் கொடுக்கத் தொடங்கியவை பிராரப்த கர்மம் எனப்படும். இங்கு வினையை சொன்னது ஞானானுதயம், அறிவு உண்டாகாமல் இருத்தல். அந்யதா ஞானம், பொருளின் தன்மையை வேறுபட அறிதல். விபரீத ஞானம், பொருளையே வேறுபட அறிதல் என்னும் பிரிவுகளையும் உடைய அவித்யை எனப்படும் அஞ்ஞானத்திற்கும் ஸ்தூல சரீரமாகவும் சூட்சும சரீரமாகவும் இருக்கும் அசித் சம்பந்தத்திற்கும் இவைகளின் பழக்கமாகிற வாசனைக்கும் இவைகளில் ஈடுபாடாகிற ருசிக்கும் உபலட்சணம். இவை அனைத்தும் ஜீவன் பரமாத்மாவை அடைவதற்கு தடையாயிருப்பவை. தொல்லை பழவினை என்று மிகவும் பழையதான வினை என்றும் பொருள் கொள்ளலாம். அல்லது தொல்லை பழ என்னும் இரண்டு சொற்களாலும் இது பழையது என்பது மட்டுமல்ல, எப்போது தொடங்கிற்று என்பதும் தெரியாது, அனாதி என்று சொல்லுவதாகவும் கொள்ளலாம். முதல் அறிய வல்லார் தாமே, இந்த தடைகளையெல்லாம் தாங்களே அடியோடு போக்க வல்லவர்கள் என்கிறார். இந்த தடைகளையெல்லாம் தாங்களே, இந்த பிரபந்தத்தை கற்றவர்கள் தாங்களே அடியோடு போக்க வல்லவர்கள் என்கிறார். இந்த பிரபந்தத்தை கற்றதனாலேயே எம்பெருமான் அருள்கிறானாகையாலே அந்த முக்கியத்துவத்தை எண்ணி எம்பெருமானுடைய அருள் கூட தேவையில்லாமல் தாமே போக்கிக் கொள்ள வல்லவர்கள் என்றும் சொல்கிறார். இந்த பிரபந்தத்தை கற்றவர்களுக்கு எம்பெருமானுடைய அருள் தானே வந்து சேரும் என்பது கருத்து. அருளாய் என்று முனிவரோடு அமரர் ஏத்த. இதுவரையில் மின்னுமா மழை தரும் தவழும் மேகவண்ணா விண்ணவர்தம் பெருமானே அருளாய் என்று கலியன் பெருமாளை குறித்து சொன்னதாக பொருள் கொள்ளப்பட்டது. அப்படி கொள்ளாமல் மின்னுமா மழை தரும் மேகவண்ணா விண்ணவர்தம் பெருமானே அருளாய் என்று முனிவரோடு அமரர் ஏத்த அன்னமாய் அருமறையை வெளிப்படுத்த அம்மான் தன்னை என்று பாட்டின் முற்பகுதியை கூட்டி அருளாய் என்று கூறியவர் முனிவரோடு அமரர் என்றும் பொருள் கொள்ளலாமே எனில் பின்வரும் காரணங்களாலே இப்பொருளை விட முந்திய பொருளே சிறந்தது என விளங்கும். நம்மாழ்வாரை போலே என் அவா அறச்சூழ்ந்தாயே என்று தம் பெருமையை வெளிப்படையாக சொல்ல வல்லவர் அல்லர் இவர். அதற்காகவே அன்வயத்தை மாற்றி பொருள் கொள்ள வேண்டும்படி அருளி செய்கிறார். மேலும் முன்பாட்டுகளில் போலே இப்பாட்டில் தம்முடைய ஆற்றாமையை இவர் வெளிப்படுத்தவில்லை. எம்பெருமானுடைய திருமேனி காலம் மேகம் போலே இருந்தது என்கிறார். நித்திய சூரிகளுக்கு தன்னை அனுபவிக்க கொடுத்தவன் என்கிறார். தம்மை வேலெடுக்க வல்லவர் என்கிறார். எதிரிகளை அழிக்க வல்லவர் என்கிறார். இப்பேச்சுக்கள் எல்லாம் இவருடைய பேச்சுக்களாய் இருப்பது பொருத்தமே ஒழிய அமரரோடு முனிவர்கள் பேச்சாய் இருப்பது பொருத்தம் அல்ல. அதனால் இப்பாட்டில் தாம் விரும்பிய எம்பெருமானை பெற்று மனநிறைவு பெற்றார் என்னும் விஷயமே தெளிவாக விளங்குகிறது. ஆகையால் முனிவரோடு அமரர் ஏத்த அன்னமாய் அருமறையை வெளிப்படுத்த அம்மான் தன்னை மண்ணு மாமணி மாடவே மங்கை வேந்தன் மானவேல் பரகாலன் கலியன் மின்னு மாமலை தவழும் மேகவண்ணா விண்ணவர்தம் பெருமானே அருளாய் என்று சொன்ன பன்னிய நூல் தமிழ் மாலை வல்லார் தொல்லை பழவினையை முதல் அறிய வல்லார்தாமே என்று கொண்டு கூட்டி பொருள் கொள்வதே சிறந்ததாகும் என்று அற்புதமாக பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெர் மன்னர் அற்புதமாக வியாக்கியானம் அருளியிருக்கிறார். இந்த பிரபந்தம் மிகச்சிறந்த பிரபந்தம், மிக கடுமையான பிரபந்தம், மிகவும் நிறைந்த தத்துவார்த்தங்களை உடைய பிரபந்தம். அந்த பிரபந்தம் பெரியவாச்சான் பிள்ளையும் பட்டர் பராசர பட்டரின் அருளாலே அவர்களுடைய வியாக்கியானங்களாலே சிறப்பு பெற்றது. அந்த பிரபந்தத்தின் நிறைவு பாசுரம் இது. பலன் சொல்லி நிறைவு தலை கட்டினார் திருமங்கையாழ்வார் என்று சொல்லி இந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வயித்து நிறைவு செய்யலாம் என்றிருக்கிறேன். மின்னு மாமலை தவழும் மேகவண்ணா விண்ணவர்தம் பெருமானே அருளாய் என்று அன்னமாய்
முனிவரோடு அமரர் ஏத்த அருமறையை வெளிப்படுத்த அம்மான் தன்னை மண்ணு மா மணி மாட மங்கை வேந்தன் மானவேல் பரகாலன் கலியன் சொன்ன பன்னியநூல் தமிழ் மாலை வல்லார் தொல்லை பழவினையை முதல் அறிய வல்லார் தாமே. மின்னு மா மழை தவழும் மேகவண்ணா விண்ணவர்தம் பெருமானே அருளாய் என்று அன்னமாய் முனிவரோடு அமரர் ஏத்த அருமறையை வெளிப்படுத்த அம்மான் தன்னை மின்னு மா மணிமாட மங்கை வேந்தன் மானவேல் பரகாலன் கலியன் சொன்ன பன்னியநூல் தமிழ் மாலை வல்லார் தொல்லை பழவினையை முதல் அறிய வல்லார் தாமே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து நாளை இந்த பிரபந்தத்தின் ஒரு தொகுப்பு நிறைவுரையாக அனுபவிக்கலாம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் ராமாயண பெருக்கர் உரைப்பெருமன்னர் திருமங்கையாழ்வார் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். திருமங்கை ஆழ்வார் அருளிய திருநெடுந்தாண்டக வியாக்கியான உரை விவரணம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர் பட்டர் திருவடிகளே சரணம். பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.